affectionate and honorable correspondent sir to deliver the speech. வார்த்தைகளால் பேசுவதை விட வாழ்ந்து காட்டுவதே சிறப்பு என்று கூறி எங்களை ஊக்குவிப்பவரும் மனதில் உறுதியும் வாக்கினில் இனிமையும் எடுத்த காரியத்தை இனிதே முடிக்கும் பக்குவமும் நிமிர்ந்த நடையும் தொலைநோக்கு பார்வையும் சீர்பெற்ற ஞானமும் பார்ப்போற்றும் ஒழுக்கமும் கொண்ட எங்கள் அன்பு தந்தை எம் பள்ளி தாளாளர் ஐயா அவர்களை சிறப்புரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் மதிய வணக்கம். இல்லை வெயிலெல்லாம் உட்காந்துருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். பொறுத்துங்க, உங்கள் குழந்தைங்க தான் மேடையில் பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்க. ஒவ்வொரு மனுஷனும் தான் ரொம்ப பெரிய ஆளுன்னு நினைக்கும் போது அவன் தலையில் ஒரு கொட்டு உருவம் பார்த்துருக்கீங்களா? நான் தான் உலகத்துலேயே பெரிய ஆள், நான் தான் நல்லா ஒரு ஃபீல்டில் நான் தான் எமினன் அப்படின்னு சொல்லும்போது தலையில் ஓங்கி ஒரு கொட்டு வரும், நீ அம்மா மாதிரி யாரெல்லாம் கிடையாது அப்படின்னு இயற்கை நம்மளுக்கு ஒரு பாடம் சொல்லும். எனக்கெல்லாம் ஒரு கர்வம் இருந்துச்சு. நான் மேடையில் நல்லா பேசுவேன், வேகமாக பேசுவேன், நான் பேசலாம் நிறைய பேர் கேட்குறாங்க அப்படின்னு ஒரு கர்வம் இருந்துச்சு. ஆனால் அந்த கர்வம்லாம் இன்றைக்கி உடப்பட்டு போச்சு. ஒரு 3 வயசு பையன் வெல்கம் ஸ்பீச்சு அவ்வளோ அழகாக பார்த்தீங்கன்னா பேசலாம். எனக்குலாம் இந்த மேடையில் ஏறி மைக் பிடிக்கிறது வயசு 25 வயசில் தான் எனக்கு சான்ஸ் கிடைக்கும். இந்த ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணும்போது 25 வயசு. அப்போல்லாம் மேடையில் இருந்தாலே காலில் தடத்துறது என்ன பேசுகிறதுன்னு சொல்லிட்டு இன்னுமே பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த மாதிரி தான் பயம் இருக்க தான் செய்யுது. பட் ஆனால் ஒரு 3 வயசு பையன் மேடையில் ஏறி அவ்வளோ அழகாக உங்களை எல்லாத்தையும் வரவேற்கிறத பார்க்கும்போது ஆகா, நம்ம ஏதோ இந்த குழந்தைகளை ஏதோ ஒரு இலக்கையை நோக்கி நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற மிகப்பெரிய சந்தோஷத்தோடு இந்த பேச்சை ஆரம்பிக்கிறோம். இந்த கிட்ஸ் ஃபெஸ்ட்ங்கிறது என்ன? ஆக்சுவலாக நாங்கள் என்ன பிளான் பண்ணோன்னா, உங்கள் குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு வராங்க, அந்த வந்த நாள்லேருந்து ஒரு 100வது நாள், நம்ம எப்படி அந்த சினிமாவில் 100வது நாள் சொல்லுவாங்களா, 100வது நாள் 125வது நாள், அதுமாதிரி இந்த 100 நாள் அந்த ஃபங்க்ஷன் வருது. கரெக்டாக அந்த ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணி 100வது நாள் அந்த ஃபங்க்ஷன் நாங்கள் நடத்துறது. இந்த 100 நாளில் அந்த குழந்தைங்க சில விஷயம் லேர்ன் பண்ணியிருப்பாங்க, கற்றுருப்பாங்க. அந்த பேரண்ட்ஸ் உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் வெளிப்படுத்துறது தான் என்னுடைய நோக்கம். ஆனால் இந்த வருஷம் 100 நாளை தாண்டி ஒரு 10-15 நாள் ஆயிடுச்சு. ஏன்னா மழை பெஞ்சுது. அதனால் நம்ம காலண்டரில் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் ஃபெஸ்ட் வேறு ஒரு தேதியில் போட்டிருப்பேன். இப்போ நம்ம மாற்றி வச்சுருக்கோம், அந்த மழையின் காரணமாக மாற்றி வச்சுருக்கோம். ஒன்று. ரெண்டாவது, இப்போ இந்த உலகத்திலே மிக சந்தோஷமான விஷயம், இனிமையான விஷயம் எது அப்படின்னு சொன்னால் ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்லுவாங்க. இந்த உலகத்திலே ரொம்ப இனிமையானது எது, அழகானது எது, நம்மளாம் பார்த்து ரசிக்கிற விஷயம் எதுன்னு சொன்னால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாற்று கருத்து இருக்கும். ஆனால் திருவள்ளுவர் என்ன பண்ணார், பலாக அற விட்டு நீ எதெல்லாம் சந்தோஷம்னு சொல்லியோ அதெல்லாம் சந்தோஷமே இல்லைடா, இந்த உலகத்திலே ரொம்ப சந்தோஷமான விஷயம் எது, இனிமையான விஷயம் அதுன்னு சொன்னால் குளிரிலிருந்து யானிலிருந்து என்பதை மக்கள் தம் மலரை சொல்லி கேளாதவர். உன் குழந்தை சின்ன வயசில் பேசுது இல்லையா, அதை பார்த்து நீ ரசிக்கல அப்படின்னா அதை விட உலகத்தில் இந்த சந்தோஷமான விஷயம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் குழந்தைங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்க. நீங்கள் இங்கே ஆனுவல் டேவில் நடக்கிற மாரி ஒரு 10th ஸ்டூடெண்ட் ஆடுற மாரி இல்லை மைக்கேல் ஜான்சன் ஆடுற மாரிலாம் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது கிடையாது. உங்கள் குழந்தைகளை மேடையில் நிற்க வைக்கிறதே பெரிய விஷயம். அந்த குழந்தைங்க நிற்கிறாங்க பாருங்கள், நம்ம என்ன சேலஞ்சு பண்ண வந்துடுங்க. நீங்கள் திடீர்னு யாராவது பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் மேடையில் பேச முடியுமா உங்களால்? கஷ்டம், சிரமம், கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணும். ஆனால் ஒரு 3 வயசு குழந்தை 4 வயசு குழந்தை ஸ்கூலில் 100 நாள் ஆச்சு. இல்லை உங்களுக்கு தெரியுமா தெரியல, இந்த 100 நாளில் கிட்டத்தட்ட 30 நாள் உங்கள் குழந்தைங்க அழுதுட்டு தான் இருந்துருக்கும். அது முதல் 10 நாள் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க சாப்பிடவே சாப்பிடாது. நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, நம்ம எல்கேஜி ஸ்டார்ட் பண்ண உடனே பேரண்ட்ஸ் நிறைய பேர் ஈகில் குழந்தைய பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எந்த பேரண்ட்டுமே அந்த பிளாக் பக்கெட்டை அனுப்பவே மாட்டேன். உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா அந்த பிளாக் பக்கெட்டு நீங்கள் எட்டி பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்க அழுகுறதை பார்த்துட்டு என் பிள்ளை படிக்கவே வேணான்னு சொல்லி வீட்டுக்கு அழைச்சிட்டு போடுங்க. உண்மையை அப்படி அழுதுகிட்ட குழந்தைங்க சாப்பிட மாட்டான், அழுக மாட்டான், வெளியில் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, அம்மாட்ட போகணும் அப்படிம்பாங்க. பட் அந்த குழந்தைகள்லாம் இப்போ அடுத்த ஒரு 2 மாதத்துல அவ்வளோ அழகாக சில விஷயங்கள் அவங்க முடி பேச போகிறாங்க, பாட போகிறாங்க, ஆட போகிறாங்க. இதெல்லாம் நீங்கள் ரசிக்கிற மனதில் நிற்கணும். ஏன்னா இந்த ஸ்டேஜில் நிற்கிறது போல யாரோட குழந்தைங்க? உங்கள் குழந்தைங்க. உங்களில் இருக்கிறவங்களோட குழந்தை பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் நிற்க போகிறாங்க. அந்த குழந்தைகளை நல்லா என்கரேஜ் பண்ணி அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன்னா கை தட்டுறது. ஏன்னா 3 வயசுல பிள்ளைங்க நான் திரும்ப சொல்லுவேன், ஸ்டேஜில் ஏறுறது அழகு, நிற்கிறது அழகு, நடந்த அழகு, ஓடின அழகு, பாடின அழகு, ஏன் தவறி கீழே விழுந்தால் கூட அழகு, அந்த குழந்தைங்க டிராயிங் அவங்ககிட்ட போவோம், அது ஒரு அழகு. இதை பார்த்து ரசிக்கிற மனநிலையில் நீங்கள்லாம் இன்றைக்கி இந்த ஸ்கூலுக்கு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த விழாவுக்கு வருகை தந்த எங்களுடைய பெற்றோர்கள் அனைவரையும் வருகன எங்களால் கூப்பி வரவேற்கிறது பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களால் தான் நிறைய விஷயங்கள் சாத்தியமாகும். எங்களுடைய பெற்றோர்களால் தான் பார்த்தீங்கன்னா விவேகானந்தா பள்ளி
நிறைய விஷயங்களை சாத்தியமாக்கிட்டு இருக்கு. இன்னும் கூட எனக்கு பெருமை உண்டு. கடந்த 5 ஆண்டுகளாக நீங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த ஸ்கூலுக்கு ஒரு சாதனையாக கொடுத்துட்டீங்க. என்ன தெரியுங்களா? கடந்த 5 வருஷமாக விவேகானந்தா ஸ்கூல் ஒரு விஷயத்தில் நம்பர் 1. இன்ன வரையும் பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் யாருமே பீட் பண்ணவே இல்லை. என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்கேஜி யூகேஜியில் அதிக ஸ்ட்ரென்த்து பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் நம்ம ஸ்கூல் தான். நீங்கள் ஹையர் செகண்டரி வந்து ஸ்ட்ரென்த்து வேறு இருக்கலாம், டோட்டல் ஸ்டூடெண்ட் தான் இருக்கலாம். இந்த வருஷம் நம்ம ஸ்கூலோட எல்கேஜி ஸ்ட்ரென்த்து 187. பெரம்பலூரில் அதிக ஸ்ட்ரென்த்து. போன வருஷம் வந்து 190 சம்திங் வந்துக்கலாம். இந்த வருஷம் இந்த ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சதே கிடையாது. அதேமாதிரி யூகேஜி இந்த வருஷம் 200 ஸ்டூடெண்ட்ஸ். இதெல்லாம் வேறு எந்த ஸ்கூல்லையுமே நடக்காத விஷயம். எங்களை நம்பி கொண்டாந்து சேர்க்குறீங்க. அதுக்கு எங்களால் முடிந்தளவு வந்து பார்த்தீங்கன்னா நானும் சரி, இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைகளுக்கு பல நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இந்த சாதனையை ஒவ்வொரு வருஷமும் எங்களுக்கு கொடுத்துட்டு உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, உங்கள் குழந்தைங்க மேடையில் வராங்க, நல்ல சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள், அவங்கள என்கரேஜ் பண்ணுங்கள். என்ன இப்போ வந்து சொல்கிறீங்க, இப்போ டான்ஸில் எனக்கு எல்கேஜி குழந்தைங்க என்ன டான்ஸ், குழந்தை எப்படி டான்ஸ் ஆடும், அவன் என்ன வந்து பார்த்தீங்கன்னா எனது மோனிகா பாட்டை போட்டு ஆட முடியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூட்டை போடுங்க. சும்மா அப்படி நின்றுக்கிட்டு அப்படி சுற்றி வந்தாவே ஒரு அழகு தான். அவன் வந்து சும்மா அப்படியே சுற்றினாலும் அதே ஒரு டான்ஸ் தான். அவன் வந்து மறக்காமல் அந்த விஷயத்த சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அழகு. அதனால் ஒரு 2 மணி நேரம் உங்கள் எல்லா சிந்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா கலக்கி வச்சுட்டு, உங்கள் ஃபோனெல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு, ஸ்டேஜில் வந்து அந்த குழந்தைங்க நிற்கிறாங்க, அவங்களை என்கரேஜ் பண்ணுமாறு மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொண்டு, இந்த விழாவிற்கு வருகிறது எங்களெல்லாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து பெற்றோர்களுக்கும் மீண்டும் ஒரு வருகை என வரவேற்று, இந்த நிகழ்ச்சியை அற்புதமாக ஏற்பாடு செய்த எங்களது கேஜி ஸ்டாஃப், அவங்களுடைய இன்சார்ஜ் தலைமை ஆசிரியர்கள் அவர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. Writers spent 3 years rearranging 26 letters of the alphabet. It's enough to make you lose your mind day by day. To appreciate the writers, our kids are